அந்த பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர் நியமனம் அவர்களே செய்து கொள்ளலாம் என்று ஆணை பிறப்பிச்சிருக்கோம்னு சொல்றாரு. ஏன் ஹிந்து கல்வி நிறுவனங்களுக்கு அந்த சட்டம் கிடையாது? அப்ப நீங்க ஹிந்து விரோதி தானே. நீங்க இதுவரை யாரும் ஹிந்துக்கள் தர்காவுக்கு சந்தனக்கூடு நடத்தப்படாதுன்னு யாரும் சொல்ல. நாங்க கோவில் இதுல தீபஸ்தம்பத்துல தீபம் ஏத்துறோம்னு. ஆனால் 17 பெண்கள் உள்ளூர் மக்கள், அவங்க எந்த இயக்கத்தையும் சேர்ந்தவர் இல்ல. அவங்க இந்து முன்னணி, RSS, பிஜேபி அந்த மாதிரி எந்த இதையும் சேர்ந்தவர் இல்லை. ஆனால் அவங்கள கைது பண்ணி ஜெயில வச்சிருந்தாங்க. நீங்க இப்போ என்னோட ஒரே கேள்வி, அன்னைக்கு நான் வந்து கேட்டேன், நான் மறுநாளே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நான் போவேன்னு சொன்னேன். அப்புறம் அரசாங்கம் இப்ப அனுமதிச்சிருக்கு. இந்துக்களுடைய மத உரிமைகளை தடுக்க இந்த அரசாங்கம் யார்? ஏன்னு சொன்னா, அரசியல் சட்ட பிரிவு 26 ஆர்டிகிள் 26 தெளிவா சொல்லுது. தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் can intervene only with the secular aspects of administration of the place of worship. நீங்க எங்க தீபம் ஏத்தலாம், என்ன நீங்க இது எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம் இந்த திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னா, மயிலை கபாலீஸ்வரனுக்கு என் அப்பா கபாலீஸ்வரனுக்கு இவங்க வந்து ஒரு அர்ச்சனை போற்றி எழுதுறாங்க. கருணாநிதியே போற்றி, தமிழ் குடிமகனே போற்றி. என்ன நான்சென்ஸ்! ஹிந்து விரோத தீய சக்திகள். நீங்க கபாலீஸ்வரருக்கு இந்த மாதிரியா இது எழுதின தீய சக்தி தானே இந்த திமுக, ஹிந்து விரோதிகள் தானே. இல்லைன்னா ஆண்டவனுக்கு உங்க கட்சி தலைவர்கள் பேர்ல போற்றி அர்ச்சனை எழுதுவீங்களா? ஆகவே இன்றைக்கு இவர்கள் அந்த தீபஸ்தம்பம், அத ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க தூத்துக்குடி MP, அது சர்வே கல்லுன்னு. இவங்க அப்பா ஆட்சி செஞ்ச காலத்துல 9 அடிக்கு சர்வே கல் எங்கேயாவது ஊனி இருக்கீங்களா? என்ன ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கைகள் பாருங்க. ஒரு தீபஸ்தம்பத்தை, அதுல அனுமார் படம் இருக்கு, இதெல்லாம் சர்வே கல்லுல பொறிச்சு அங்க வைப்பாங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் சர்வே போய் அங்க அத ஆய்வு செய்தீர்கள். நீங்க தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த சோகால்டு தர்காவை ஆய்வு செய்வீங்களா? ஏன்னா அயோத்தியில நடந்தது, நான் எதுவும் நடக்காத விஷயங்கள், வழக்குல இல்லாத விஷயத்த உங்க முன்னாடி வைக்கல. அயோத்தியில அந்த பாபர் மஸ்ஜித் என்று சொல்லப்பட்ட அந்த கட்டடத்துக்கு சுத்தி அகழ்வாய்வு நடத்தி அது ஹிந்து கோவிலை இடித்துத்தான் கட்டப்பட்டதுன்னு ஆர்கியலாஜிக்கல் சர்வே கொடுத்தது. இப்ப அதுலயும் அது முன்னின்று நடத்தினவர் ஒரு முஸ்லிம் சகோதரர், அந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே. அதனால அதன் அடிப்படையில தீர்ப்பே வந்தது, இந்த எம்பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க இந்த தீபஸ்தம்பத்தை எவ்வளவு அடாசிட்டி, எவ்வளவு போலித்தனம், ஹிந்து விரோதம். போய் அந்த தீபஸ்தம்பத்தை 7 பேரை கூட்டிட்டு போய் சர்வே பண்ணீங்கல்ல, யூ டு சர்வே. அதனால கேட்கிறேன், நான் எனக்கு ரைட் இருக்கு, நீங்க பண்ணீங்க, இத பண்ணுவீங்களா? அதனால இந்த அரசாங்கம் ஹிந்துக்கள் தீபம் ஏத்துறதுங்கிறது ரிலீஜியஸ் இஷ்யூ. We have no right under Article 26 of the Constitution. You can intervene only with the secular aspects. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்க பார்த்தா இப்போ சேகர் பாபு பிரசன்ட் பண்ணின இது பாலிசி நோட்டு, கொள்கை விளக்க குறிப்புல என்ன சொல்லியிருக்கீங்க? இந்து அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் மொத்த நிலம் 4,76,581 ஏக்கர். நஞ்சை, புஞ்சை, மானாவாரி. ஷோமி. இது நானே கேட்கல. 6/7/2021 சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவல் அவர்களும் அவங்க 75 டைரக்டிவ்ஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு, அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் நிலங்கள் நேரடியாக கோவில் நிர்வாகத்திலே இருப்பது எவ்வளவு, கோவில்
அடுத்தவருக்கு குத்தகைக்கு விட்டிருப்பது எவ்வளவு, ஆக்கிரமிப்பில் இருப்பது எவ்வளவு. இதுக்கு இன்னி வரைக்கும் 5 வருஷம் முடிய போகுதுங்க. ஜூலை 21ல வந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னி வரைக்கும் இந்த அறநிலைத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கீங்களா? அப்ப இந்த அமைச்சர் இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத நபர் தானே அமைச்சரா இருக்கார் இந்த சேகர் பாபு. பொழுது விடிஞ்சா ராஜாவை அட்டாக் பண்ற தவிர அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது. அதனால இன்றைக்கு பொருளாதார ரீதியாக தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி. அதே சமயத்துல மதவெறியை தூண்டி நேத்திக்கு போய் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் படிக்கிறார். இத்தனை கோடி இந்த சர்ச்சுக்கு கொடுத்தேன், அத்தனை கோடி அந்த சர்ச்சுக்கு கொடுத்தேன். ஹிந்து மதத்துக்கா ஒரு நயா பைசா கொடுத்துருக்கீங்களா? ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை சுருட்டுறீங்க கோவில்ல இருந்து. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு. நான் போயிருந்தேன் 40வது நாள் அந்த மண்டல் பூஜைக்குள்ள போறதுக்காக. அப்ப பாத்தீங்கன்னா காரை நிறுத்தி விட்டு கீழே இறங்குறேன், ஒரு அடி பள்ளம். காரணம் என்ன? சிமெண்ட் போடுறதுக்கு பதிலா நீ மணலை கொட்டி கட்டடம் கட்டி இருக்கிறதுனால தானே. ஆகவே கோவிலுடைய கட்டுமானத்திலே கொள்ளையடிக்கின்ற திருட்டு சர்க்கார் இது. இன்னி வரைக்கும் பழனியில முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மாநாடு நடத்தினீங்க கோவில் பணத்திலேருந்து. நீங்க சேகர் பாபு அவரோட தோப்பனார் பணத்திலேருந்து போட்டிருந்தா நான் கேள்வி கேட்க மாட்டேன். கோவில் பணத்திலேருந்து நடத்திருக்கீங்களே, இன்னி வரைக்கும் கணக்கு கொடுத்தீங்களா? ஆகவே இது ஒரு திருட்டு சர்க்கார். ஹிந்து கோவில்களை கொள்ளையடிக்குது. ஆனா நாங்க பாருங்க இத்தனை பண்ணியிருக்கோம், அத்தனை பண்ணியிருக்கோம். சரி, அதுல ஒண்ணு சொல்றார், 1500 சிறுபான்மையினர் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள். அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர் நியமனம் அவர்களே செய்து கொள்ளலாம் என்று ஆணை பிறப்பிச்சிருக்கோம்னு சொல்றாரு. ஏன் ஹிந்து கல்வி நிறுவனங்களுக்கு அந்த சட்டம் கிடையாது? அப்ப நீங்க ஹிந்து விரோதி தானே. 1500 சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் நியமனம் அவர்களே செய்து கொள்ளலாம். ஆனா ஹிந்து கோவிலுக்கு நீ வருவியா? இது என்ன அராஜகம், என்ன அயோக்கியத்தனம். ஆகவே இன்றைய அரசாங்கம் 100% ஹிந்துக்களை, கோவில்களை, கல்வி நிலையங்களை சுரண்டுகின்ற ஒரு தீய அரசு. இத மக்கள்கிட்ட நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எடுத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.